வகுப்பில் நமக்கு தமிழ்நாடு தமிழக கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனமும் அதியன் பன்னாட்டு கல்விக் கழகம் சார்பாகவும் தொடர்ந்து வருகின்ற வலையரங்கம் வேற்றுமை உறுப்புகள் குறித்து தமிழ் கல்வி ஆராய்ச்சி வளர்ச்சி நிறுவனத்தின் ஆற்றல் கல்வியாளர் பேராசிரியர் பி ரத்னாவதி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். அழைக்கின்றனர். ஸ்டார்ட் பண்ணிடலாங்கய்யா. பொண்ணு இப்பதான் வந்திருக்கீங்க. மேம் எதுவும் வாய்ஸ் கேட்கலையா மேம்? ஐயா பேசுறது இன்னும் பேசலீங்களா? வாய்ஸ் மட்டும் எடுக்கல பாருங்க. இப்ப கேக்குது. இந்த போர்டுல உங்களுக்கு தெரியுதா? டிஸ்பிளே தெரியுதுங்க, தெரியுது. இப்ப அந்த ஃபுல் ஸ்கிரீன் அந்த ஸ்லைட் ஷோ வரமாட்டேங்குது, ஏன்னு தெரியல. ஸ்லைட் ஷோ போல உங்களுக்கு கிளியரா இருக்கும். சரி, இதை யாராவது ஒருத்தவங்க வாசிங்க பார்ப்போம். யார் வாசிக்கிறது? ஆசிரியம்மா. மரம் அசைகிறது. வெரி குட். அப்படி வாசிங்க. மரத்தை பார்த்தான். மரத்தால் செய்த பொம்மை. பொம்மையா? மரத்திலிருந்து மரத்தினது கிளை. மரத்தின் கிளி. மரமே மரமே காற்று வீசு. இப்ப ஒவ்வொரு இலக்கியத்திலும் பாத்தீங்கன்னா மரம்ங்கிற ஒரு சொல்லு முதல்ல மரம் அசைகிறது. கொஞ்சம் கவனிங்க, அடுத்தால உங்களுக்கு டெஸ்ட் வரும். நீங்க அப்படியே இருக்கக்கூடாது. மரம் அசைகிறது அப்படின்னு வந்திருக்கு. ரெண்டாவது மரத்தை பார்த்தான் அப்படின்னு இருக்கு. அடுத்து மூணாவது மரத்தால் செய்த பொம்மை. பொம்மைன்னு இருக்கு. மரத்தால் செய்த பொம்மைன்னு இருக்கு. மரத்திற்கு கிளை உண்டுன்னு இருக்கு. மரத்திலிருந்து இறங்கு அப்படின்னு இருக்கு. மரத்தினத கிளைன்னு இருக்கு. மரத்தில் கிளைன்னு இருக்கு. மரமே மரமே காற்று. இந்த மரம்ங்கிறதோட முதல் வாக்கியத்தை தவிர மற்றதெல்லாம் ஏதோ ஒண்ணு சேர்ந்து அந்த பொருளை நமக்கு வேறுபடுத்திக்காங்க இல்லையா? அந்த மேல மரம் அசைகிறதுங்கிறது வேற, மரத்தை பார்த்தேங்கிறது ஐ சேர்ந்து, இது மாதிரி ஒண்ணு சேர்ந்து இப்போ சேர்றது. அப்ப இவ்வாறு வேறுபடுத்தி காட்டுவதற்கு எது? மரம், மரத்தை, மரத்தால், மரத்திற்கு, மரத்திலிருந்து, மரத்தினது, மரத்தின், மரமே வேறுபடுத்தி காட்டுகின்ற ஒரு இது இருக்கு இல்லையா? அதுதான் வேற்றுமை. அதுதான் வேற்றுமை. இந்த வேற்றுமை பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க. இப்போ அடுத்து வர மாட்டேங்க.
பாத்தி இல்ல சரியா ஒர்க் ஆக மாட்டேன், சரியா ஒர்க் ஆக மாட்டேன், ஒர்க் ஆக மாட்டேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. வாய்ஸ் கேக்குதாம்மா? கேக்குது கேக்குதுங்க சார். கேக்குதுல்ல? கேக்குது கேக்குது. சரி சரி தீபம் பாரு. சரி. இப்போ இந்த ஒண்ணுக்கும் ஒவ்வொரு அந்த வேற்றுமை இதுன்னு சொன்னேன். இப்ப இதுக்கு அடுத்தது பாருங்க. முதல்ல சொன்ன மரம் அசைகிறது, அதுல எழுவாயாக இருக்கு முதல் வாக்கியத்துல. அடுத்ததுல பாத்தீங்கன்னா மரத்தை பார்த்தான் அப்படிங்கிறதுல ஐ இரண்டாம் வேற்றுமை இருக்கு, அது ஒரு வேற்றுமை. அடுத்தது ஆள் சேர்ந்துருக்கு, அதுக்கு பேர் மூன்றாம் வேற்றுமை. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா கூ சேர்ந்திருக்கு, அது நான்காம் வேற்றுமைன்னு பேர். அடுத்த வாக்கியத்துல பாத்தீங்கன்னா இன் சேர்ந்திருக்கு, அது ஐந்தாம் வேற்றுமை. அதுக்கு அடுத்த வாக்கியத்தை பாத்தீங்கன்னா அருள்னு இருக்கு, அது ஆறாம் வேற்றுமை. அடுத்தது கண்ணு சேர்ந்திருக்கு, அடுத்தது மரமே மரமே, அதை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறோம், அதுக்கு பேர் விழி வேற்றுமை. இவ்வாறு இந்த வேற்றுமைகள் எத்தனை இருக்கு பாருங்க, எத்தனை இருக்கு மொத்தம் பாருங்க, எத்தனை இருக்கு? 8 வேற்றுமை. 8 வேற்றுமை. இதை பற்றி தான் இன்னைக்கு படிக்க போறோம். படிக்கிறதுக்கு முன்னால நீங்க என்ன செய்யுங்க, இந்த மாதிரி ஒரு அட்டவணை தயார் பண்ணுங்க. இந்த மாதிரி தயார், எல்லா பேப்பர் பேரா வச்சிருக்கீங்களா? வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அட்டவணை தயார் பண்ணுங்க. நான் கொஞ்சம் டைம் கொடுப்பேன், அட்டவணை தயார் பண்ணிட்டு சொல்லுங்க. இந்த மாதிரி ஒரு அட்டவணை தயார் பண்ணுங்க. பண்ணிட்டீங்களா? முடியல, இன்னும் முடியலங்கிறாங்க ஐயா, இன்னும் முடியல. அழிச்சிங்களா? ஐயா ஒண்ணு கேக்குறீங்களா? ஐயா ஒண்ணு கேட்கணும். ஒரே வாக்கியம் ஒரே அர்த்தமா இருக்கணுமா, இல்ல வேற வேற வேற்றுமை போட்டு வேற வேற வரிகளா எழுதணுமாங்க? இல்ல, நீங்க அந்த டேபிள் போட்டுக்கிட்டீங்களா? டேபிள் நான் போட்ட மாதிரி போட்டீங்களா? ஃபுல் ஸ்கிரீன் வருது. ஃபுல் ஸ்கிரீன் இப்போ வந்துச்சுங்கய்யா. இந்த மாதிரி டேபிள் போட்டீங்களா? அப்ப பொண்ணு என்ன கேட்டீங்க சொல்லுங்க. இல்ல இப்போ இரண்டாம் வேற்றுமை மூன்றாம் வேற்றுமை இருக்குங்க. ரெண்டுமே வேற வேற வாக்கியம் போடலாமா, ஒரே வாக்கியத்துல அமைக்கணுமா? வேற வாக்கியம் அது இருக்கலாம். நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டுக்காக சொன்னேன். சரி சரி. அந்த ஒரே இதுல மாறி மாறி வர்றதுக்காக சொன்னேன். இப்ப நம்ம அடுத்த வரும்போது இந்த முதல் வேற்றுமைக்கு என்ன ஒரு அப்படிங்கறத நீங்க எழுதிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்.
சரிங்களா? சரிங்க. இப்ப இந்த இதெல்லாம் எழுதிட்டீங்களா? இப்ப பாருங்க, இப்போ ஒரு ஒரு உங்களுக்கு விளங்குறதுக்காக ஒரே வார்த்தையை நான் பயன்படுத்திருக்கேன். இளங்கோவடிகள் படைத்த இலக்கியம். இது முதல் வேற்றுமை. இது முதல் வேற்றுமையில உருவு எதுவுமே இல்லை. ஆனால் அந்த இளங்கோவடிகள் என்பது அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் இருக்கா? எழுவாய்னு தெரியுதா? எழுவாய்னா என்னன்னு தெரியுமா? தெரியாங்கய்யா. நான் அதான் கேட்டேன். எழுவாய்ங்கிறது ஒரு வாக்கியத்துல எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் ஒரு செயல் அல்லது ஒரு நிகழ்வு நிகழ்வதை குறிக்குவாங்க. ஒரு நான் படித்தேன் அப்படின்னு வச்சுக்காங்க. அங்க என்ன நிகழ்வு இருக்கு? படித்தேன் அப்படின்னு இருக்கு இல்லையா? நான் கடைக்கு போனேன். அப்ப அங்க என்ன நிகழ்வு இருக்கு? போனேன். அது மாதிரி ஒவ்வொரு வாக்கியத்திலும் கண்டிப்பாக ஒரு நிகழ்வு நடக்கிறது சொல்லப்படும். அந்த நிகழ்வை செய்கிறவர் யாரு? அந்த நிகழ்வு யாருக்குரியது? யாரால் செய்யப்படுது? அந்த நிகழ்வு யார் செய்யறாங்க? அதுதான் எழுவாய். அப்போ எழுவாய்ங்கிறது ஒரு வாக்கியத்துல நீங்க கண்டுபிடிக்கணும்னா ஒரு நிகழ்வு என்ன அப்படிங்கறத என்ன நடக்குது அப்படிங்கறத நீங்க சொன்னா அந்த வாக்கியத்தினுடைய எழுவாய் தெரிஞ்சுக்கணும். எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் சரிதான். உதாரணமாக இன்னொரு வாக்கியம் சொல்றேன். அந்த வாக்கியத்துல நீங்க எழுவாய் எதுன்னு கண்டுபிடிக்கணும். ஒரு ஏதாவது ஒண்ணு சொல்றேன், அதை வேணா நீங்க எழுதிக்கலாம். ஒரு இதுல அதாவது நான் சொல்லக்கூடிய வாக்கியத்துல எது எழுவாய் என்பது நீங்க கண்டுபிடிக்கலாம். எழுவாயை கண்டுபிடிக்கிறது பல நேரங்கள்ல பல பேருக்கு தொந்தரவு வரும். அதனால நான் இங்க வரேன். இப்போ இது மாதிரி ஒரு கேள்வி நல்லா கவனிங்க. நான் நலமாக இருக்கிறேன். இது ஒரு வாக்கியம். நான் நலமாக இருக்கிறேன். இதுல என்ன நிகழ்வு இருக்கு? அது யாரு? எழுவாய் என்ன? வெரி குட். அவ்வளவுதான் இல்லையா? சரி. இது மாதிரி எதை எடுத்தாலும் எந்த வாக்கியத்தை எடுத்தாலும் அது ஒரு செயல் நடக்கும். அந்த செயலை செய்கிறவர் தான் எழுவாய். இந்த செயல் அந்த எழுவாய் யார் அந்த செயலை செய்யறாங்களோ அவங்கதான் அதுதான் எழுவாய்ன்னு சொல்லுவாங்க. அது ஆங்கிலத்துல சப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இப்ப முதல்ல இளங்கோவடிகள் படைத்த இலக்கியம் சிலப்பதிகாரம். இப்ப இளங்கோவடிகள் இது எழுவாய். அடுத்தது பாருங்க. அடுத்தது வந்துன்னா அங்க இளங்கோவடிகள் சாத்தனார் இளங்கோவடிகளை சந்தித்தார். அது வித்தியாசமா இருக்கு. அங்க இளங்கோவடிகளோட என்ன சேர்ந்திருக்கு பாருங்க. ஐ சேர்ந்திருக்கா? என்னன்னு பின்னால பார்ப்போம். மூன்றாவது வாக்கியத்தை பாருங்க. இளங்கோவடிகளால் ஆள். நான்காவது பாருங்க குழு சேர்ந்திருக்கு. இப்படி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வார்த்தை சேர்ந்திருக்கியா? அந்த ஒவ்வொரு எழுத்து அதுக்குதான் வேற்றுமை உருவுன்னு பேரு. என்னென்ன வேற்றுமை என்பதை பின்னால பார்ப்போம். இப்ப நல்லா தெரிஞ்சுப்பா. இப்ப வேற்றுமை உருவு என்னன்னு இப்ப 6ன்னு கொடுத்துக்கல. 6வது அதுல வேற்றுமை உருவு எது சொல்லுங்க. அது இப்ப 4வது வாக்கியத்தை பாருங்க. அதுல உருவது யார் சொல்றது? சித்திர சொல்லுமா? 4வது வாக்கியத்துல தெரியல, வார்த்தை தெரியல. 4வது வாக்கியத்துல உருவது வெரி குட். இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் ஒரு உருவு உண்டு. அதுக்குதான் வேற்றுமை உருவுன்னு பேரு. இப்ப 3வது வாக்கியத்தை பாருங்க. அதுல எது உருவு? இருக்கு. இளங்கோவடிகள் ஆளுங்கிறது அது சேர்ந்ததுனால காரணம். அதான் ஆளுங்கிறது பாருங்க. இப்போ இளங்கோவடிகள் படைத்த இலக்கியம் சிலப்பதிகாரம் அப்படிங்கிற முதல் வரியை மட்டும் எடுத்துக்காங்க. இதுல பாத்தீங்கன்னா வாக்கியத்துல இளங்கோவடிகள் எழுவாயாக உள்ளது.
இது விளங்குதா உங்களுக்கு? இதுல ஏதாவது சிக்கல் இருக்கா? விளங்குதா? இல்லைங்கய்யா. இன்னும் விளங்குதா? வழங்குதுங்கய்யா. சரி. கொஞ்ச நேரம் கழிச்சு உங்களுக்கு விளங்கிச்சான்னு பார்க்க பாருங்க, கேள்வி பாருங்க. அது பாருங்க, அந்த 10 வாக்கியங்கள் எல்லாம் இளங்கோவடிகளோட ஐய ஆறு பூ அது கண் ஜே என்பன வாக்கியத்தில் இளங்கோவடிகள் என்பதற்கு வேறுபட்ட தன்மையினை காட்டுகின்றன. இவ்வாறு ஒரு பெயர் சொல்லை, அதான் முக்கியம், ஒரு பெயர் சொல்லை வேறுபடுத்தி காட்டுவது வேற்றுமையாகும். எதை வேறுபடுத்தி காட்டுது? பெயர் சொல்ல. இதனை தமிழ் இலக்கண நூல்கள் 8 வகையாக காட்டுகின்றன. இதுல முதல் வேற்றுமை தான் முதல்ல பார்க்கணும். ஒரு பெயர் சொல், நல்ல கவனிங்க, ஒரு பெயர் சொல் எழுவாதாக இருக்கும்போது அது முதல் வேற்றுமை உள்ளது எனப்படும். அதாவது முதல் வேற்றுமை என்றும் அது எழுவாயின்னு சொல்றது ஒண்ணுதான், முதல் வேற்றுமைன்னு சொன்னாலும் ஒண்ணுதான். இதற்கு உருவு கிடையாது, உருவு கிடையாது. மற்ற உருவுகள்லாம் உண்டு, எழுவாய்க்கு உருவு கிடையாதுன்னு. அப்போ இப்போ முதல் வேற்றுமைனா என்ன? எழுவாய் வேற்றுமை. முதல் வேற்றுமைனா எழுவாய் வேற்றுமை அப்படின்னு. இப்போ ஒரு சின்ன டெஸ்ட் பாருங்க. கீழ் வருவதற்குள் எதில் முதல் வேற்றுமை இல்லைன்னு. எல்லாத்துலயும் முதல் வேற்றுமை இருக்கு, ஆனா ஒன்னே முதல் வேற்றுமையே இல்லை. ஒரு வாக்கியத்துல 4 வாக்கியம் கொடுத்துருக்குற, அதுல ஒண்ணுல முதல் வேற்றுமை இல்லை, மற்ற எல்லாத்துலயுமே முதல் வேற்றுமை இருக்கு. இப்ப எதுல இல்லைன்னு சொல்லுங்க. யார் சொல்றது? யாருமா சொல்றது? ஹலோ, கேக்குதா? சொல்லுங்க. இல்ல, அந்த வாக்கியத்தை படிங்க. முகம் திருந்தி நோக்க குலையும் விருந்து. இதுல இல்லையா? இல்லைங்க, இல்லைங்க, இல்லைன்னு நினைக்கிறேன். எல்லாம் இல்லைன்னு சொல்றியானே, அதான் கேக்குறேன். ஆமாங்கய்யா. சரி, இப்ப நான் கேக்குறேன், நல்லா தெரிஞ்சுக்காங்க, எல்லாருமே கவனிக்க, எல்லாருமே கவனிக்க. எழுவாய்ங்கிறது ஒரு செயல் நடக்கிறதுக்குரியது. இங்க செயல், என்ன செயல் நடக்குது அந்த வாக்கியத்துல? சொல்லுங்க, பொன்னி சொல்லுமா. ஐயா, புண்ணி ஒண்ணுமே கண்டுக்கலங்கய்யா. சக்கரை ஒன்னும் பார்க்க முடியல. பார்க்க முடியலையா? நல்லா தெரியுதுமா? ஏன் நல்லா தெரியுதே, நல்ல ஸ்கிரீன் நல்லா இருக்கமா? சரியில்லைன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எதோ சரியில்லைன்னு நினைக்கிறேன். இங்க நல்லா கிளியரா தெரியுதுமா? இப்போ முகம் திருந்தி நோக்க குலையும் திருந்துன்னு அவர் சொல்றாரு. சொன்னது யாரு? கவி சொன்னது யாரு? இயற்கை ரசிகன் சொல்லிட்டு. சரி, ஆமா. அதுல எழுவா இல்லைங்கிறார். அதை விட்டுங்க. அதுல ஒரு செயல் நடக்குதா நடக்கலையா? முகம் திருந்தி நோக்க குலையும் திருந்து, அது ஒரு செயல் நடக்கலையா? என்ன செயல் இருக்காங்க? என்ன நிகழுது? நோக்க குலையும். குலையும் நிகழ்ச்சி நடக்கும். எது குலையுது? நோக்கம். நோக்க குலையும். குலையும் என்பது எது குலையுது? எது குலையுதுன்னு கேக்குறாங்க ஐயா. குலையும்னா மருந்து. முகமருந்து இல்ல, எது மருந்துன்னு சொல்லுங்க. எது வருந்துது? எது மருந்து? குலைன்னா வருந்துகிறதுன்னு அர்த்தம். நோக்க வருந்துகிறது. எது வருந்துகிறது? மனம் வருந்துகிறது. முகம் மனம்ங்கிற வார்த்தை அங்க இல்ல, அங்க இல்ல, இல்ல, அந்த வார்த்தையே இல்லையே அதுல. அதுல இல்ல, நீங்களா சொல்லக்கூடாது. முகம் முகம் வருந்துகிறதா? முகம் மருந்துல, முகம் மருந்துல வச்சுக்கலாம். சொல்லிட்டாங்க ஐயா, ஒருத்தவங்க விருந்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. விருந்து கரெக்ட், விருந்துதான். அப்ப அங்க விழுவ இருக்கிறதுல எழுவா இருக்கு. சரி, அப்ப அந்த ஆன்சர் தப்பு. வருக, அதுல எதுவுமே எழுவாயே இல்ல. அதுலதான் முதல் வேற்றுமை இல்லை. ஆன்சரை பார்க்கலாமா? ஆன்சர் சரியா இருக்காங்க.
சரியா இருக்கா? சரிங்கய்யா. வெரி குட் வெரி குட். சரியா இருக்குங்க. சரியா. சரி, இப்போ ஒண்ணு போல மற்றவர்கள் இருப்பாங்க. ஆனாவுல கண்ணகி வளைக்குறைத்தார். கண்ணகி தான் எழுவாய். ஈனாவுல மாண்புகள் தான் எழுவாய். ஈயன்னாவுல விருந்துதான் எழுவாய். அங்க இல்ல. சரிங்க. அப்போ ஆவன்னாதான் ஆன்சர். விளங்கிச்சா? அம்மா பொன்னி விளங்குதா? விளங்கிச்சுங்க. பொன்னிதான் விளங்காம இருக்கணும். பொன்னி இன்னைக்கு ஸ்கிரீனே தெரியல. லைன் நல்லா இல்ல, ஒன்னும் பார்க்க முடியல. இதாங்க ஏன் காரணம் என்ன? உங்க செல்லு மிஸ்டேக்கா? என்ன விஷயம் தெரியல. இல்ல, இங்க 2-3 நாளா சிக்னல் ப்ராப்ளம்ங்கயா. அந்த ப்ராப்ளமா இருக்கு. சிலதுல உன் முகமும் தெரியுது, அதுல ப்ராப்ளம் இல்லம்மா. நல்ல வேலை. வாட்ஸ்அப்ல குரூப்ல அனுப்புற பாருங்க. வாட்ஸ்அப் குரூப்ல பாருங்க பொன்னி. சரி சரிங்கம்மா. வாட்ஸ்அப் குரூப்ல அனுப்பிச்சிட்டு பாருங்க. சரி, அப்புறம் பாருங்க. அடுத்தது பாருலாம். முதல் வேற்றுமை பெற்றுள்ளது எது? முதல் வேற்றுமை இருக்குன்னு கேட்க. முதல் வேற்றுமை எங்க இருக்கு? யார் சொல்றது? ஆன்சர். சொன்னல பேர் சொல்லி கேளுங்க. சொல்லுங்கப்பா. பேர் வச்சிருக்கீங்களா? ராவணேஸ்வரி மேம், ராவணேஸ்வரி மேம், மண்டோதரி மேம். யார் சொல்றீங்க? சித்ரா மேம். யாராவது ஒருத்தர் குறிப்பிட்டு கேளுமா? அதுதான் நான் உன்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தேன். யார் கேக்குறது? சொல்லு. உங்க பேசு. உங்க பேச எனக்கு தெரியல. ராவணேஸ்வரி மேம் பேசுறாங்க. ராவணேஸ்வரி மேம். சொல்லுமா. முதல் வேற்றுமை எதுல இருக்கு? வந்தவனை கண்டேன். அது ரெண்டாம் வேற்றுமை ஐல இருக்கு. ஐ இருக்கு அதுல. இதுல இரண்டாம் வேற்றுமை இருக்கு. இந்த வரியா? 4 வரிமா. கண்ணே மணியன் ஒரு வரி. அடுத்தது வந்தவனை கண்டேன் ஒரு வரி. புரியல? ஒன்னு தெரியலாம், எழுதிக்கா. கண்ணேன் மணியன் முதல் வரி. 2வது வரி வந்தவனை கண்டேன் இருக்கு. 3வது வரி இங்கு வந்தவன் நல்லவன் இருக்கு. 4வது என்னாலும் கற்கன் 4. இதுல முதல் வேற்றுமை உள்ள சொல்லு ஒரே உள்ளதான் இருக்கு. எதுவுமே உள்ள இருக்கு. அது எதுல இருக்குன்னு. சரி, நான் ஒண்ணுதான் கேட்கிறேன். சரி, சொல்லுங்க. முழுசா அனுப்ப முடியுமாங்கம்மா? இது முழுசா நான் ஐயா கிளாஸ் முடிச்ச பிறகு அனுப்புறேன். சரி சரிங்கம்மா. இப்ப நான் சொல்றேன் மாதிரி பாக்குறேன்மா. முதல் வேற்றுமை எழுவாயின்னு அர்த்தம். எழுவாயின்னு அர்த்தம். எழுவாயின்னா ஒரு நிகழ்ச்சி நடந்தது அல்லது ஒரு செயல் தெரியலங்க, அதுக்கு உரியவன் யார், அதை செய்தவன் யார் அப்படிங்கிறதான். இது ஒரு சிக்கலான நம்ம கேள்வியே கொடுத்து சவால் உள்ளதா. இதுல எழுவாய் எங்க இருக்குன்னு பாருங்க. எழுவாய் எந்த வாக்கியத்துல இருக்கு? கண்ணே மணியே இருக்கா? இல்லங்கய்யா. இல்ல. வெரி குட். வந்தவனை கண்டேன் இருக்கா? இல்லங்க. இல்லையா? வந்தவனைன்னா ஐ இருக்கு, அதனால நிச்சயமா இருக்காது. அடுத்து பாருங்க. இங்கு வந்தவன் நல்லவன். நல்லவன்கிறவன் நல்லவனாக இருக்கிறான்னு அர்த்தம். அப்ப இதோட எழுவா என்ன? இங்கு வந்தவன். வந்தவன். இங்கு வந்தவன். அப்ப அதுதான் எழுவாய். என்னாலும் அதுல எழுவா இருக்கா? இல்லங்கய்யா. அப்ப இதுல ஆன்சர் என்ன? இங்கு வந்தவன் நல்லவன். இங்கு வந்தவன். ஆனவா, அவனவா, ஈனவா, ஐயனவா? ஈனாங்கய்யா. சரியா இருக்காங்க. அடுத்த பாக்குறேன். வெரி குட். ஈதான் ஆன்சர். புரியுதா? கொஞ்சம் கவனமா இருங்க. ஒன்னுக்கும் உங்களுக்கு ஒவ்வொரு வேற்றுமை முடிஞ்ச உடனே உங்களுக்கு ஒரு கேள்வி வரும். மாதிரி நீங்க பார்க்கணும். 8 வேற்றுமை இன்னைக்கு முடியுமான்னு தெரியல. மேல போக போக இப்போ முதல் வேற்றுமையிலே நிற்கிறோம். முதல் வேற்றுமையை நம்ம வரும்போது 1/2 மணி நேரம் ஆகிடுச்சு. அதேமாதிரி இன்னைக்கு 4 வேற்றுமை தான் முடியும். இருந்தாலும் பரவாயில்ல. உங்களுக்கு தெளிப்பு வேற்றுமைன்னா என்னன்னு தெரிஞ்சுக்காங்க. அடுத்தது பாருங்க. இது பாருங்க. இதுவும் வேற்றுமை தான். முதல் வேற்றுமை இயல்பு, அதனுடைய தன்மை, நேச்சர், அது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். முதல் வேற்றுமை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கிறேன். வாக்கியத்தின் முதலில் அமையும், வாக்கியத்தில் எழுவாயாக இருக்கும், சொல்லமைப்பில் மாற்றம் பெற்றிருக்கும், வினை சொல்லடியாய் பிறக்காது. சொல்லுங்க அப்போ. யாராவது சொல்ல முடியுமா?
என்னங்கய்யா? முதல் வேற்றுமை எப்படி இருக்குன்னு கேக்குறேன். அது வாக்கியத்துல முதல்ல இருந்தா தான் முதல் வேற்றுமையா, வாக்கியத்தில் எழுவாய் இருந்தா தான் முதல் வேற்றுமையா, சொல் மாறி இருந்ததுன்னா முதல் வேற்றுமையா, இணை சொல்லா இருந்ததுன்னா அது ஒரு வினை வேற்றுமை? எப்படி கேக்குறேன்? எது ஆன்சர்? இருக்கும். யார் சொல்றது? சொல்றாங்க, 2-3 பேர் சொல்றாங்க. பரவாயில்ல, எழுவாயாக இருக்கும். அதுதான் பார்க்கலாமா? சரியா இருக்கான்னு ஆன்சர் பார்ப்போம். கரெக்டா சொல்லுங்க. அப்ப இது வரைக்கும் உங்களுக்கு ஓரளவு தெளிவு ஆயிடுன்னு நினைக்கிறேன். முதல் வேற்றுமைன்னா எழுவாய் வேற்றுமை. அதுக்கு தனியா உருவு கிடையாது. அது வாக்கியத்துல முதல்லதான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். இப்ப வந்தவன் நல்லவன் இருக்கு இல்லையா? நேற்று வந்தவன் நல்லவன் அப்படின்னா நேற்றுன்னு முதல் வார்த்தை, வந்தவன் தான் எழுவாய், நல்லவன் பயனில்லை. அப்போ வந்தவன்கிறது ரெண்டாவதுல கூட இருக்கலாம், எங்க வேணாலும் இருக்கலாம். முதல்லதான் இருக்கணும்னு நினைக்கக்கூடாது. எப்படி ஒரு எழுவாயை கண்டுபிடிக்கணும், அது ரொம்ப முக்கியமானது. எழுவாயை எப்படி கண்டுபிடிக்கலாம்? என்ன செயல் அங்க நிகழ்வு, அந்த செயல் நிகழ்கின்ற செயல் கூடியது யார் அந்த செயலை நிகழ்த்துறான், அதுதான் எழுதா. இது நல்லா தெரிஞ்சுக்காங்க. இது நல்லா கொஞ்சம் பெரிய வாக்கியமா இருக்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் தொந்தரவா இருக்கும், நான் ஒண்ணா ஒரு சொல்றேன். அதாவது ஒரு வாக்கியம் இன்னொரு வாக்கியம் கொடுக்குறேன். அதாவது ரொம்ப எந்த பெரிய வார்த்தையா இருந்தாலும் நீங்க கண்டுபிடிச்சலாம். பாருங்க, அதாவது வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். இதுல எழுவா என்ன? வ.உ.சி. அவர்கள் தமிழிலும் ஆங்கிலத்திலும் புலமை பெற்றிருந்தார். எழுவா என்ன? வ.உ.சி. அவர்கள். வெரி குட், வெரி குட், வெரி குட். சில சமயங்கள் என்ன ஆகும்னா வாக்கியங்கள்ல எழுவாய் தெரியாம இருக்கும், அது மறைந்து இருக்கும். அதாவது எப்படின்னா அதை கண்டுபிடிக்கலாம், முன்னால இருக்கிற வார்த்தையை வச்சு கண்டுபிடிக்கலாம், அந்த வாக்கியத்திலே இருக்காது. அப்படி இருந்ததுன்னா அது தோன்றாயிரம் பின்னால பார்க்கலாம். இப்போ இந்த தேர்வு முடிச்சுடுங்க, அடுத்தது பார்க்கலாம். இப்போ இது முதல் வேற்றுமையை பத்தி இப்ப பாருங்க. இது என்னது? சாத்தனார் இளங்கோவடிகளை சந்தித்தார். இதுல ஐதான் இரண்டாவது வேற்றிய உரிமை. இளங்கோவடிகளை சந்தித்தார். ஒரு வாக்கியத்துல முக்கியமான உருவு என்னன்னா, ஒரு பகுதி என்னன்னா எழுவாய். எழுவாய்னா என்னன்னு தெரிஞ்சுல? முக்கியமான ஒரு பகுதி என்னன்னா பயனிலைன்னு பேரு. அதுக்கு பிரிடிகேட்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. பயனிலைன்னா என்ன நிகழ்வு நடக்குன்னு சொல்ல முடியா, அதுதான் பயனிலை. என்ன நிகழ்வு நடக்குன்னு சொல்லுங்க. இன்னொன்னு என்னன்னா, இன்னொரு எல்லா வாக்கியத்திலும் இருக்கா, சில வாக்கியத்துல இருக்கும். அது அதாவது அதாவது ஐ சேர்ந்து ஒரு அதாவது ஒரு பெயர்ச்சொல் வரும், அதுக்கு பேர் ஆப்ஜெக்ட்னு பேர். சந்தித்தாரும் இல்லையா, எதை அல்லது யாரை அப்படிங்கிற கேள்வி அதுக்கு ஒரு பதில் இருக்கும். சாத்தனார் சந்தித்தார், சாத்தனார் எழுவாய், சந்தித்தார் பயனில்லை, சந்தித்தார்னா எதை அல்லது யாரை அப்படிங்கிறது பதில் வருது இல்ல, அந்த பதில் தான் செய்யப்படும் பொருள். இதை நல்லா தெரிஞ்சுக்காங்க. ஒரு வாக்கியத்தான் 3 ரொம்ப முக்கியமானது: எழுவாய், பயனிலை, செய்யப்படும். இதுதான். இப்போ கண்ணகி வழக்குரைத்தால், கண்ணகி வழக்குரைத்தால், அப்போ இதுல எழுவாய் என்னது? கண்ணகி. கண்ணகி எழுவாய். இதுல உரைத்தால் அப்படிங்கிறது பயனில்லை, உரைத்தால். அப்போ செய்யப்படும் பொருள் என்ன இருக்க? செய்யப்படும் பொருள் இல்ல இல்லையா? வெரி குட். இல்லாத மாதிரி இருக்கு, ஆனா இருக்கு. ஏன்னா ஆமா, இந்த ரெண்டாவது உறுப்பு தான் ரொம்ப சிக்கலான உறுப்பு. இதுல உறுப்பு மறைஞ்சு கூட இருக்கலாம், உறுப்பு ஐ இருந்தும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். கண்ணகி வழக்கை உரைத்தால், கண்ணகி வழக்கை உரைத்தாள். அங்க இல்ல, அதாவது ஐ இல்லாட்டாவும் இல்லாமலும் இருக்கு. அடுத்து பாருங்க, பாண்டியன் உயிர் விட்டான். இதுல செய்யப்படும் பொருள் இது
உயிர் உயிர் தான், உயிர் உயிரை விட்டான்னு அர்த்தம். அப்போ உயிரை ஆமா, அந்த இரண்டாம் வேற்றுமை மட்டும் இந்த ஐ இல்லாம கூட இருக்கும். சில இடங்கள்ல வேற்றுமை உறுதி இல்லாம கூட அந்த பொருள் தரும், அதான் தெரியும், அது அந்த பொருள் இருக்கும் இல்ல. அப்போ அதனால இந்த இரண்டாம் வேற்றுமையில பல இடங்கள்ல நாம வந்து அந்த வேற்றுமை உறுதி நான் புத்தகம் வாங்கினேன்னு சொல்லுவோம். நான் புத்தகத்தை வாங்கினேன்னு பெரும்பாலும் சொல்றது இல்லை. அப்போ நான் புத்தகம் வாங்கினேன்னு சொல்லும் போது புத்தகம் செய்யப்படுவோம். ஆனால் அங்க ஐ சேரல, இருந்தாலும் அதுதான் செய்யப்படுபொருள் பார்த்தாங்க. அதனால செய்யப்படுபொருள் மறைந்தும் இருக்கலாம், வேற வெளிப்படையாகவும் தெரிஞ்சு இருக்கலாம். சரிங்களா? சரி. அப்போ எழுவனோட எந்த இது ஒண்ணு நமக்கு எழுவனைகளோடதான் எந்த உறுப்பு சேராது, ஆனா செயற்படுபொருள் உறுப்பை சேர்க்க முடியும் அப்படிங்கிறத பார்த்தாங்க. இரண்டாம் வேற்று மறுபடியும் வரேன். முன்னால் உள்ள வாக்கியங்கள்லாம் கண்ணகி வழக்கை உரைத்தாள், இதுல பாண்டியன் உயிரை விட்டான். அங்க வழக்கு உரைத்தால் அங்க இருந்தது, வழக்கை உரைத்தான் எழுதுறோம், உயிரை விட்டான்னு எழுதுறோம். அப்போ இந்த வேற்றுமை ஒரு சேர்த்து எழுதலாம், சேர்க்காமலே எழுதலாம். வழக்கு என்ற பெயர் சொல்லோடு ஐ சேர்ந்தது வழக்கு, வழக்கை, உயிர் பிளஸ் ஐ உயிரை. இந்த இரண்டாவது வேற்றுமை உறுதி என்ன? ஐ. அந்த உறுதி சேர்ந்தும் வரும், சேராமலும் ஒரு வாக்கியத்துல வரும். ஆனா எதுக்கு உண்டானு பாக்குறோம், எது செய்யப்படுகிறதோ அந்த இடத்துலதான் அந்த உறுதி சேரும், அந்த இடத்துல சேரும். இவ்வாறு சேர்ந்து அல்ல சேர்க்கத்தக்கதா இருப்பது இரண்டாம் வேற்றுமை எனப்படும். கண்ணகி எதை உரைத்தார் என்பதனால் பதிலாக வழக்கு என்பது. அதாவது இந்த வாக்கியத்தில் செய்யப்படுகிறது வழக்கு, எனவே இரண்டாம் வேற்றுமை செய்யப்படுபொருள் வேற்றுமை எனவும் அழைக்கப்படும். இரண்டாம் வேற்றுமை தெரிஞ்சுக்கா, விளங்கிக்கா? இரண்டாம் வேற்றுமை என்னன்னு தெரிஞ்சா? இப்ப இன்னும் சில எடுத்துக்காட்டு. மாவீரரும் புத்தரும் முதலில் வேற்றுமையை ஒழிக்க முற்பட்டவர், வேற்றுமையை ஒழிக்க முற்பட்டவர்கள். இரண்டாம் வேற்றுமை எங்க இருக்கு சொல்லுங்க? இன்னொரு முறை ஒன்னும் பார்க்க முடியல. மகாவீரரும் புத்தரும், நான் சொல்றேன் ஐயா, மகாவீரரும் புத்தரும் முதலில் சாதி வேற்றுமையை ஒழிக்க முற்பட்டவர்கள். மகாவீரரும் புத்தரும் முதலில் சாதி வேற்றுமையை ஒழிக்க முற்பட்டவர்கள். சாதி வேற்றுமை இரண்டாம் வேற்றுமை எந்த இடத்துல இருக்கு? இதுல ஆங்கிலேயர்கள் ஒரு கலரை மாத்தி கொடுத்துருக்க, ஈஸியா நீ கண்டுபிடிக்கிறது. ஆங்கிலேயர்கள் சட்டங்கள் வாயிலாக சமூக தீமைகளை அகற்றினர். தீமைகளை அகற்றினார். வேற ரெண்டு கேக்குது எனக்கு, பொன்னி வாய்ஸும் சித்ரா வாய்ஸும் கேக்குது. உமா கூட சொல்லாமே. உமா ஃப்ரீயா? உமா சித்ரா உமா சொல்லு மாதிரி சொல்லுமா. உமா சொல்லு. உமா படிங்க. உமா மியூட் பண்ணு. உமா படிங்க. பார்க்க முடியலையா? ஆமா, பார்க்க முடியல. வேற்றுமை இல்லாமல் வாழ்ந்தால்தான் மற்றவரை மதிக்க முடியும். மற்றவரை வெரி குட், வெரி குட், வெரி குட். சரி. ஐ வேற்றுமை இரண்டாம் வேற்றுமையில் உள்ள நல்ல கவனிங்க, தெரியறவங்களும் தெரியறதுல நான் வாசிக்கிறேன். ஐ வேற்றுமைனா இரண்டாம் வேற்றுமையில சொற்கள் சில வாக்கியத்தில் உருவு பெறாமலும் வரும். முன்னாலே சொல்லியிருக்கிறேன், உருவு வரும் வராமலும் இருக்கும், அதை வச்சு வேற்றுமை சொல்லலாம். இது பாருங்க, இது ஒரு திருக்குறள். என்னன்றி கொண்டாருக்கும் உய்வுண்டா உய்வில்லை செய் நன்றி கோர். இது உங்களுக்கு பொருள் தெரியாதுல்ல, பொருள் விளங்குதான். செய் நன்றி கொன்ற மகற்கு பொருள் தெரியுதான்னு கேக்குறேன். யாரு? ராவணேஸ்வரி. சொல்லுங்க ஐயா. தெரியுதா? இந்த குரல் தெரியுதான்னு ஐயா கேக்குறாங்க. பொன்னி தெரியுதுங்களா? இது பொருள் தெரியுது, அந்த குரலுக்கு பொருள் தெரியுதான்னு கேக்குறேன். ராவணேஸ்வரி
ஐயா இருக்கேன். என்னடி திருக்குறள் கொன்றான் ஒண்ணு கொடுத்திருக்காங்க பாருங்க, அதுக்கு பொருள் தெரியுதான்னு கேக்குறாங்க. தெரியுதியா? தெரியுதா? தெரியுதியா? திருக்குறள் தெரியுது, பொருள் தெரியுதா? தெரியுதியா? அந்த பொருள் இங்கே எழுதியிருக்க பாருங்க. எந்த நல்லது அல்லாததை செய்தவருக்கும் பிராயச்சித்தம் உண்டு, ஆனால் செய்த நன்றியை மறந்தவருக்கு இல்லை. அதான் அந்த பொருள். அதை பத்தி எடுங்க. இப்ப என்னுடைய கேள்வி, இதுல இரண்டாவது ஒற்றுமை அதாவது செய்யப்படுவது இந்த சொல்லு அப்படிங்கிறதான். இத சொல்லுங்க. அந்த இரண்டாவது மறந்து ஒரு சொல்லுங்க, அது எந்த சொல்லு மறந்து? யார் சொல்றது? யாருமா சொல்றது? குறிப்பு யாரா சொல்லுமா? ஓய்வில்லை. உயிர் இல்லையா? யார் சொல்றது? எதை யார் அப்படின்ற அந்த வினாவை தொடுத்து அதுக்கு பதில் வர்றது தானே ஐயா உங்களுக்கு வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுல எதை யாருன்னு இதை அப்ளை பண்ணி பாருங்க. இதுல இந்த திருக்குறள்ல நன்றிங்கிறது இருக்கா, உய்வுன்னு இருக்கா, அல்லது கொன்றவன் இருக்கா, அதற்கு இருக்கு. இதுல எந்த இடத்துல ஐய சேர்க்க முடியும்? ராவணேஸ்வரி கனிமொழி சொல்லுங்க. கனிமொழி இருக்கேன். கனிமொழி தெரியல சொல்லு, தெரியல. கண்ணகி இருக்கீங்க, இயற்கை ரசிகன் சொல்லிட்டு இருக்கீங்க. அந்த இயற்கை ரசிகன் சொல்லுங்க, நீங்க நல்லா கரெக்டா சொல்லுங்க. இந்த அழி வந்து எதுல சேர்க்க முடியும்? இப்போ என் ஒண்ணு இருக்கு இல்லையா, கொன்றாருக்குன்னு உயிர் உள்ளான்னு இருக்கு, உய்வில்லைன்னு இருக்கு, செய்நன்றி இருக்கு, கொன்றான்னு இருக்கு, மகற்கு. இந்த ஐய எதுல சேர்க்க முடியும்? ரெண்டாவது உய்வுண்டாம். உய்வுண்டாமா? உய்வுண்டாம் ஐன்னு வருமா? உய்வுண்டாம் ஐன்னு எப்படி வரும்? வராதுல ஐயா. மகருக்கு மகருக்கு ஐ வருமா? அதுல வராது. பரவாயில்ல. அது மாதிரி செய்நன்றியை அதுலதான் ஐ வருது. அப்ப இந்த ஐ எங்க சேர்க்க முடியுமோ அதுதான் அங்க சேர்க்க. அதான் இரண்டாவது இருக்குமே, அங்கதான் இருக்கு. இப்ப நன்றி சொல்ல முடியா? நன்றியை, செய் நன்றியை. இப்ப சரியா வருதா? ஆமா, தெரியலங்கிறதுக்காக மீனிங் சொன்னேன். சரி, இப்போ என் நன்றி செய் நன்றி என்பவற்றில் ஐ இல்லாத இருந்தாலும் அவை செய்யப்படும் பொருளை தருகின்றன. இப்ப செய்யப்படும் பொருள் எதுன்னு செய்யப்படும் பொருள் என்னன்னு இப்ப இரண்டாம் வேற்றுமை பொருள் நல்ல கவனிச்சாங்க. இப்ப செய்யப்படும் பொருளை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம், செய்யப்படும் பொருள் வேற்றுமை எது? ஐ. வெரி குட். செய்யப்படும் பொருள் வேற்றுமை, அதுக்கு இரண்டாம் வேற்றுமை தான் பொதுவாக சொல்லுவோம். இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. நீங்க குறிக்க நீங்க ஒரு காரை போட சொன்னோம் இல்லையா, நீங்க இரண்டாம் வேற்றுமையில உருவுல ஐன்னு எழுக்கணும். அதுக்காக தான் அந்த முதல்ல ஒரு டேபிள் போட சொன்னோம். இரண்டாம் வேற்றுமை உருவு ஐக்கியம். இப்போ இந்த இரண்டாம் வேற்றுமை உருவுன்னு கொஞ்சம் அதாவது பாருங்க, ஆற்றல், அழித்தல், அடைதல், நீத்தல், உடைமை ஆகிய 6 வகையான பொருள்களில் இரண்டாம் கொஞ்சம் கடினமா இருக்கு, கொஞ்சம் கடினம். அதாவது சேர்ந்தா பாருங்க, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கல்லணை கட்டினா கூட சொல்லலாம். இது ஆக்கிறது சரியா? இப்ப பாருங்க, பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். அழித்தல். சரியா? இப்ப பாருங்க, அடுத்து கோவலன் மதுரையை அடைந்தான். அடைதல். காமராஜர் பதவியை துறந்தார். நீத்தல். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. ஒப்புமை. வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். ஐங்கிற ஒரு பொருள், ஐங்கிறது ஆக்களுக்கு வரலாம்,
அழித்தலுக்கு வரலாம், அடைதலுக்கு வரலாம், நீத்தலுக்கு வரலாம், ஒப்புமைக்கு வரலாம், உடைமைக்கு வரலாம். எத்தனை பொருள்ல வருது? எத்தனை பொருள் வருது? 6 பொருள். 6 பொருள். அந்த 6ஐயும் சொல்லுங்க பாப்போம். யாராவது ஒருத்தர் சொல்லுங்க. கரிகாலன் கல்லணையை கட்டினான். அந்த பொருள் அதை விட்டுடுங்க. இந்த ஆக்கல் அழித்தல்னு வருதுல, அதை சொல்லுங்க. அந்த 6ஐயும் சொல்லுங்க. பொருள் மட்டும் சொல்லுங்க. 6 மட்டும். ஆக்கல் அழித்தல், அடைதல், நீத்தல், ஒப்புமை, உடைமை. நீ அப்படியே நல்லா தெரிஞ்சுக்கா. இந்த இத்தனை பொருள் தெரிஞ்சுக்கிட்டீங்களாங்கிறது அடுத்த கேள்வி வந்தாதான் தெரியும் உங்களுக்கு. இந்த கேள்வி வரும்போதுதான் நீங்க இந்த இந்த 6 கொஞ்சம் மறுபடியும் ஞாபகப்படுத்தாங்க. ஒன்னும் தெரியுதம்மா? ஐயா சக்கரனே ஒண்ணுமே ஒன்னும் இப்போ தெரியவே இல்லை. சரி, பார்க்க முடியல. இன்னொருத்தர் யாராவது சொல்லுங்க. சித்ரா தெரியுதாம்மா? உமா தெரியுதுயா. தெரியுதுங்கய்யா. படிங்கம்மா, அதை படிங்க. கொஞ்சம் கேட்டுட்டு போ. சித்ரா படிங்க. இல்ல அது கரிகாலன் கல்லணை. அதை வேணாம்மா, கடைசியில இருக்குல்ல, அதை மட்டும் படிங்க. ஆக்கல் அழித்தல், மஞ்சள் கலர் தெரியல, அதை மட்டும் படிங்க. ஆக்கல் அழித்தல், அடைதல், நீத்தல், ஒப்புமை, உடைமை. இந்த 6 வகையான பொருள் எல்லாம் தெரிஞ்சுட்டீங்களா? சரி, கிளாஸ்க்கு விஜயா வேற யாரும் வந்திருக்குது? வேற யாரும் சொல்லுங்க. சொல்லுங்க. அப்ப சொன்னேன் சித்திரம் சொல்லிட்டா. பொன்னி வாட்டர் உமா 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 இல்லையா? இருக்கீங்க. உமா சொல்லுமா. அந்த 6 வாசிமா. 6 வாசி. சொன்னீங்க மேம். நீங்க உமா சொல்ல சொல்லிருக்கு. உமா இருக்காங்களே, அவங்க படிக்கட்டுமா? உமா படிக்கட்டும். ஆக்கல் அழித்தல், அடைத்தல், நீத்தல், ஒழித்தல், ஒப்புமை. ஒத்தல்னு படிக்கணும், ஒழித்தல்னு சொல்லாதீங்க. ஒப்புமை அல்லது ஒத்தல்னு சொல்லுங்க. அடுத்தது உடைமை. எனக்கு என்ன தொந்தரவுன்னா, ஸ்கிரீனுமா இப்ப எனக்கு தெரியுது, உங்க முகமே எனக்கு தெரியல. ஏதோ நீ எங்கேயோ இருக்கீங்க, பேசிட்டு இருக்கிறேன். ஸ்கிரீனை பார்த்து நானும் பேசிட்டு இருக்கேன். உங்களுக்கு என் பேச்சு கேட்கும். இப்போ இந்த 6ஐயும் சொல்லிட்டீங்க. இன்னொன்று, இந்த 2ஆம் வேற்றுமை இந்த உருவு என்ன? உமா, 2ஆம் வேற்றுமை உருவு என்ன? இந்த 2ஆம் வேற்றுமை உருவு 5 6 பொருள்ல வரும். ஆக்கல், அழித்தல், உடைமை, நீத்தல், ஒத்தல் அப்படின்னு அது 2ஆம் வேற்றுமையில 6 பொருள். இதை தவிர இலக்கண நூல்கள் சொல்லாத சில விஷயங்கள் கூட இந்த 2ஆம் வேற்றுமைக்கு இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். இப்போ நான் நேற்று பெண் பார்க்க சென்றேன். நல்ல கவனிங்க. இப்ப இந்த 2ஐயும் பாருங்க. இங்க நேற்று பெண் பார்க்க சென்றேன், இங்க நேற்று பெண்ணை பார்க்க சென்றேன் அப்படின்னு சொல்றோம். இந்த 2 வார்த்தையுமே பெண்ணைங்கிறதுல 2 சுழி வந்துருக்கியா? 3 சுழி வரணும். பெண்ணை சரி பெண்ணை பார்க்க தீர்த்தீங்கம்மா. அது பெண்ணைங்கிறது 3 சுழியா எழுதிங்க. இப்போ அந்த கொள்ள வேற்றுமை உருவு சேர்ந்துருக்கு, இன்னொன்னு சேரல இல்லையா? ஆனா 2க்கும் மீனிங் வேற, பல மாதிரி இல்லை. இப்போ கரிகாலன் கல்லணையை கட்டினான். அந்த ஐ இல்லாம கரிகாலன் கல்லணை கட்டினாலும் அதே மீனிங் தான். மீனிங் ஒன்றும் மாறுவதில்லை. ஆனா இங்க பாருங்க, நான் நேற்று பெண் பார்க்க சென்றேன், நான் நேற்று பெண்ணை பார்க்க சென்றேன். இந்த 2க்கு ஏதாவது வித்தியாசம் இருக்கா? மீனிங்ல, சூழ்நிலையில ஐ சேர்ந்திருக்கு. வெளிப்படுத்துகின்ற
பொருள் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? இல்லையா? இல்ல இன்னொரு உதாரணம். எனக்கு ரூபாய் 10 கொடு, எனக்கு ரூபாய் 10 கொடு. இந்த ரெண்டு வித்தியாசம் இருக்கா? எனக்கு ரூபாய் 10 கொடுன்னு சொல்றேன், எனக்கு ரூபாய் 10 கொடுன்னு சொல்றது வித்தியாசம் இருக்கா? இருக்குங்க. என்ன வித்தியாசம்? எனக்கும் ரூபாய் 10 கூடனாக்க மற்றவங்களுக்கும் கொடுத்திருக்காங்க, எனக்கும் சரி சரி, அடுத்தது. எனக்கு ரூபாய் 10 கூடனாக்க எனக்கு மட்டும் 10 ரூபா கொடு. எனக்கு மட்டும் 10 ரூபாய் கொடு அர்த்தமா? அதுதான் பொருளா? அது மாதிரி தான் வருதா? எனக்கு அப்படி பொருள். சரி, மேல இருக்க வாக்கிய பாருங்க. நான் நேற்று பெண் பார்க்க சென்றேன், நான் நேற்று பெண்ணை பார்க்க சென்றேன். இந்த ரெண்டுக்கு அதுதான் வித்தியாசம் இருக்கா? அர்த்தம் ஒண்ணுதான், அர்த்தம் ஒண்ணுதான். ஐதான் சேர்ந்து ஒரு வாக்கியத்துல சேர்ந்திருக்கு, ஒரு வாக்கியத்துல சேர்ந்து. சரி, தெரியல இது உங்களுக்கு இது புரிய முடியல. இது அப்புறம் பார்க்கலாம், இது அப்படியே விட்டுருங்க. அப்புறம் உங்களுக்கு தனியா பார்க்கலாம், தனியா அந்த வார்த்தையை பின்னால பார்க்கலாம். இது உங்களுக்கு அந்த வாக்கியத்தை எழுதிக்காங்க, எழுதிக்காங்க, பின்னால விளக்கலாம். எழுதிட்டாது மேல உள்ளது எழுதல. உங்களுக்கு தெரியுதா இல்ல படிக்கவா? பொன்னி உங்க ஸ்கிரீன்ல தெரியுதா? படிக்கவா? இல்லனா தெரியல. நான் படிக்கிறேன், எழுதிங்க. நான் நேற்று பெண் பார்க்க சென்றேன். நான் நேற்று பெண்ணை நேற்று பெண்ணை பார்க்க சென்றேன். இது ரெண்டாவது வாக்கியம். அது முதல் வாக்கியம் வந்து நான் நேற்று பெண் பார்க்க சென்றேன். இரண்டாவது வாக்கியம் பாருங்க, பொன்னி வாட்ஸ்அப்ல போட்டோ எடுத்து அனுப்பிச்சிருக்கேன். தெரியுதா? சரி சரி சரி, இந்த ரெண்டு பாத்தீங்கன்னா அப்புறம் பார்ப்போம். இது கொஞ்சம் கஷ்டமான வேலை, கொஞ்சம் சிந்திக்க வேண்டிய நேரம். அப்புறம் பார்ப்போம். இது பொருள் மாறுது, என்ன பொருள் உங்களுக்கு தெரியல, அப்புறம் பார்ப்போம். தேர்தல் அடுத்த தேர்தல். இப்போ உங்களுடைய இதை காட்டுங்க. கீழ் வருவனவற்றுள் எது எதில் இரண்டாம் வேற்றுமை அமைந்துள்ளது? கீழ் வருவனவற்றுள் எதில் இரண்டாம் வேற்றுமை அமைந்துள்ளது? யாராவது குறிப்பிட்டு சொல்லுமா? யாராவது கேட்க சொல்லுமா? கேளுங்க. விஜய் மேடம் கேளுங்க, வேற சொல்லி கேளுங்க. உமா சொல்லுங்க. கனிமொழி. கனிமொழி சொல்லுமா? கனிமொழி வாயா திறக்கல இது வரைக்கும். மண்டோதரி மேம். சும்மா கேட்டுக்கிட்டே இருந்தா புண்ணியம் இல்லை. ஏதாவது நீங்க உங்களுக்கு புரிஞ்சுதுன்னு அர்த்தம். கண்ணகி இருக்கா? கண்ணகி இரண்டாம் வேற்றுமை ஒழுங்கு எது? நோட் பண்ணிட்டு பேசுங்க. வேற்றுமை இன்றி உழைத்தால் வெற்றி கிடைக்கும். சத்தமா படிங்க. வேற்றுமை இன்றி உழைத்தால் வெற்றி கிடைக்கும். வேற்றுமையின்றி உழைத்தால் வெற்றி கிடைக்கும். அதுல ரெண்டாம் வேற்றுமை இருக்கா? சொல்றீங்க? அதுல ஐ வருதம்மா, அதுல ஐங்கிற வேற்றுமை இருக்கா? எந்த இடத்துல வைக்க முடியாத? வேற்றுமையின்றி உழைத்தால் வெற்றி கிடைக்கும்னா எந்த இடத்துல ஐ வரும்? வேற யாராவது சொல்லுங்க. அந்த ஆன்சர் தப்பு. உள்ளதும் இழந்து ஒரு குலைத்தான். எதுல அந்த வேற்றுமை இருக்கும்? இரண்டாம் வேற்றுமை எதுல இருக்கு? உள்ளதை வெரி குட். உள்ளதையும் இழந்து ஒரு குலைத்தான். அப்போ இதுல ஆனா சரியான ஆன்சர் பார்க்கலாமா? அதான் சரி. நம்ம ஆறாவதுமான பொருள் சொன்னோம் இல்லையா? ஆற்றல், அலைதல், ஒத்தல் சொன்னோம் இல்லையா? அந்த ஆறு நல்லா தெரிஞ்சுக்கணும். நீங்க இரண்டாம் வேற்றுமை ஆக்கப்பொருளில் அமைந்த தொடர். ஆக்கப்பொருள் எது அமைச்சு? ஆக்கப்பொருள் எதுல இருக்கு? சொல்லுங்க. யோசிச்சு
கயிற்றை கொடுப்பான். வெரி குட். யார் சொல்றது? யார் சொல்றது? பொன்னி. பொன்னி பொன்னி பொன்னிங்க. தெரியுதாம்மா சொல்றது உனக்கு? இல்ல இங்க சப்ரன்ஸா ஓ, கரெக்டா தெரிவித்தான். கரெக்டா சொல்லிட்டாங்க. சரி, கைட்டு தெரிவித்தான். இதோட இரண்டாவது பேர். சரி, அடுத்தது இரண்டாம் வேற்றுமையில் அழைத்தல் பொருள் அமைந்த தொடர். சொல்லுங்க. செல்வத்தை போற்றினான், சாதனை வெடித்தான், காசி விட்டதன்றான், உறவை ஒழித்தான். அழைத்தல் பொருள் எது இருக்கு? சாதலை வெறுக்கும். உறவை ஒழித்தான். உறவு. வெரி குட், வெரி குட். உறவை ஒழித்தான். கரெக்ட். பேர் யாருமா பேரு? இயற்கை ரமேந்திரன். ரமேந்திரன். வெரி குட் ரமேந்திரன், வெரி குட். ரொம்ப நல்லா. இயற்கை செல்வன் என்னமோ சொன்னீங்க முதல்ல பேரு. அந்த குரூப்ல இருக்கிறாங்க. வெரி குட். ரமேந்திரன். ரமேந்திரன் தானே பேரு? ஆமா, பதில் சொல்லிருக்காரு. நல்ல கரெக்டா சொன்னீங்க. சரி, அடுத்தது பாருங்க. இரண்டாம் வேற்றுமை அடைதல் பொருள் அமைந்த தொடர். ஒண்ணு அழகா ஒண்ணு பெற்றான் அப்படின்னு அர்த்தம். அந்த மாதிரி என்ன பொருள்? நூல் வாங்கி. யார் சொல்றது? உங்க நேம் சொல்லுமா? பேர் சொல்றதுமா? உங்க நேம் சொல்லுங்க. உங்க பேர் சொல்லுங்க. என்னையா? உங்க பேரு? ஆமா ஆமா. கல்யாணிங்கய்யா. நியூவா ஜாயின் பண்ணுங்க. ஏமா விஜய், அதைத்தான் உங்க கேக்குறேன். ஒருத்தர்கிட்ட குறிப்பிட்டு கேளுங்க, அப்ப அவங்க பதில் சொல்லுவாங்களான்னு பாருங்க. இடையில ஜாயின் பண்ணாங்க. இன்னொரு ஆளுக்கு இதான் காரணம் சொல்லாதீங்க. இன்னொரு ஆளுக்கு குறிப்பிட்டு கேளுங்க. நீங்க கேட்டாதான் யார கேட்கறாங்கன்னு எனக்கு தெரியும். நான் முதல்ல உங்கள்ட்ட சொல்லியிருக்கிறேன். நீங்க பாட்டு பேசாம உட்காந்தீங்கன்னா கல்யாணிங்கய்யா. கல்யாணி. சரி, ஒவ்வொரு தடவை நான் இப்படி கேட்க முடியாது. சொல்லுங்க. அப்ப கல்யாணி சொல்லுங்கம்மா. என்ன சொன்னீங்க? நூல் வாங்கினா. சரியா இருக்கான்னு பாப்போமா? ஆன்சரே வெரி குட். கரெக்டா. எனக்கே பல அளவுல ஆன்சர் தெரியறது இல்லை, அதனால ஆன்சர் எழுதி வச்சிருக்கேன். நீங்க கரெக்டா சொல்லுங்க. பாருங்க. இரண்டாம் வேற்றுமை நீங்கள் பொருள் அமைந்த தொடர். நீங்கள் சொல்லுங்க. யார் சொல்றது? யார் சொல்றது? கல்யாணி சொல்லுமா? கல்யாணி. சித்ரா சொல்லலாம். அன்னைக்கு நகை தொலைத்தால் நகை தொலைத்தான். வெரி குட். நகை தொலைத்தான். அதான் நீங்கள் பொருள். வெரி குட். ஆமாங்க. சரியா இருக்கான்னு பாத்துக்கோ. வெரி கரெக்டா இருக்கு. அடுத்தது 9வது இருக்காரு. இரண்டாம் வேற்றுமையில் ஒப்பு பொருள் அமைந்து தொடர் எது? சொல்லுங்க. இரண்டாம் வேற்றுமை ஒப்பு பொருள். கலையை விரும்பு. கலையை விரும்பா இல்லையா? நீங்க எதோட ஒப்பிட்டு சொல்றோம்னு பாருங்க. 4 நல்லா தெளிவா தெரியுது பாருங்க. புலியை போல இருந்தான். புலி போன்று இருந்தான். புலியை போன்றிருந்தான். இரண்டாவது உடைமை பொருள் அமைந்த தொடர் எது? சொல்றோம். உடைமை. உணவை விரும்பினான். உணவை விரும்பினானா? உடைமை பொருள். பணத்தை வைத்திருந்தான். பணத்தை வைத்திருந்தான். கரெக்டா இருக்கான்னு பார்க்கலாம். வெரி குட். சரியா. அடுத்தது இது கொஞ்சம் பாருங்க. இது கொஞ்சம் சிரமமான கேள்வி. கீழ் வருவதற்கு எது தவறற்ற கூற்று? தவறில்லாதது. சரியான கூற்று எது சரியான? வாக்கியத்தில் யார் என்பதற்கு விடையாக இரண்டாம் வேற்றுமை. அது சரியா? வாக்கியத்தில் இரண்டாம் வேற்றுமை மறைந்து வராது. அது சரியா? உழைப்பில் மலையாத நம்பிக்கை பெற வேண்டும். இதில் இரண்டாம் வேலை கொண்ட தொடர் என்பதை மாற்றமில்லாத எதுவாய் இரண்டாம் வேற்றுமையாகும்.
எது தவறில்லாத சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. கனிமொழி, சித்ரா, மண்டோதரி மேம் சொல்லுங்க. கல்யாணி கூட சொல்லலாம், திரும்ப சொல்லலாம். டைம் கொடுங்க அவங்களுக்கு, ஒரு நிமிஷம், ஒரு செகண்ட் டைம். சிரமமான கேள்விதான். ஒரு வாக்கியத்துலதான் ரெண்டாவது உருவ சேர்க்கிற மாதிரி மற்ற எதுலயும் இது இல்லை. அது மற்ற எல்லாம் இல்ல. அவங்களுக்கு தெரியாதவங்களுக்கான ஒரு முறை படிச்சிருங்க. கீழ் வருவனவற்றுள் எது தவறற்ற கூற்று? தவறற்ற பார்க்க போறோம். சரியான கூற்று இது நம்ம கண்டுபிடிக்கும். வாக்கியத்தில் யார் என்பதற்கு விடையாக அமைவது இரண்டாம் வேற்றுமை. வாக்கியத்தில் யார் என்பதற்கு விடையாக அமைவது இரண்டாம் வேற்றுமை. இது ரெண்டாவது ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, வாக்கியத்தில் இரண்டாம் வேற்றுமை மறைந்து வராது. வாக்கியத்தில் இரண்டாம் வேற்றுமை மறைந்து வராது. வந்து பாத்தீங்கன்னா, உழைப்பில் மலையாத நம்பிக்கை பெற வேண்டும். இதில் இரண்டாம் வேற்றுமை கொண்ட சொல் உள்ளது. உழைப்பில் மலையாத நம்பிக்கை பெற வேண்டும். இதில் இரண்டாம் வேற்றுமை கொண்ட சொல் உள்ளது. நான்காவது ரெஸ்பான்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, மாற்றம் இல்லாத எழுவாய் இரண்டாம் வேற்றுமை ஆகும். மாற்றம் இல்லாத எழுவாய் இரண்டாம் வேற்றுமை ஆகும். சரியான விடை, சரியான கூற்று. சரியான கூற்று. வாக்கியத்தில் இரண்டாம் வேற்றுமை மறைந்து வராது. சொல்லிருக்காருங்க. வாக்கியத்தில் மறைந்து வராதுன்னு சொல்றாங்க. நீங்க கவனிச்சே இல்லை. உங்களுக்கு கண்ணகி வழக்குரைத்தாள், அங்க ஐ இருக்குல்ல, மறைஞ்சான வந்திருக்கு. அங்க கண்ணகி வழக்குரைத்தாள்ங்கிறத ஐ மறைந்துதான் வந்திருக்கு. மறைந்து வரும் சொல்லிருக்காங்கல்ல நிறைய. அது மறைந்து வரக்கூடாதுன்னு சொன்னது சரியா இருக்கும். சரியா இருக்காதுல்ல? முன்னால சொன்ன ஒரு இதுல எடுத்துக்காட்டுல, அவன் பாண்டியன் உயிர் விட்டான். அங்க இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இருக்கு, உயிர் இல்ல. ஆனா அங்க மறைந்து கை இல்ல. அப்ப இரண்டாம் வேற்றுமை மறைந்துதான் வரும். எல்லாத்துலயும் மறைந்துதான் வரும். இதுல அப்ப அடுத்து அது சரியான விடையா தெரியல, எனக்கு தெரியல. வாக்கியத்தில் யார் என்பதற்கு விடையாக அமைவது இரண்டாம் வேற்றுமையா? யாருங்கிறது அல்லது யாருக்கு சொல்றதுக்கு விடையாக இது இரண்டாம் வேற்றுமை. எதை அல்லது யாரை? அவன் புத்தகம் வாங்கினான், புத்தகத்தை எதிர வாங்கினான். யார் இல்ல, யார் வராது. எதையும் வரும் அல்லது யாரையும் வரும். அது சரியான. அடுத்தது நிலையாத நம்பிக்கை பெற வேண்டும். எந்த இடத்துல வேற்றுமை இருக்கு? வேற வரும். நம்பிக்கை. வெரி குட், வெரி குட், வெரி குட். இப்ப கொஞ்சம் ஓரளவு புரிஞ்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஓரளவு புரிஞ்சிருக்கீங்க. அப்ப இதுக்கு ஆன்சர் வந்து ஈன்னு வச்சுக்கலாமா? ஈன்னு வச்சுக்கலாமா? ஈ வச்சுக்கலாமா? மண்டோதரி இருக்காங்களா இல்லையா? கல்யாணி தான் பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கல்யாணி சரி, அவங்க ராவணேஸ்வரி இருக்காங்க. ராவணேஸ்வரி இருக்கீங்களா? இருக்காங்க. தெரியல, ஈங்கிறது சரியா தெரியல உங்களுக்கு. நம்பிக்கையை பெற வேண்டும், அங்கதான் இருக்கு ரெண்டாம். தெரியுதா? கொஞ்சம் ரெஸ்பாண்ட் பண்ணுங்க. தெரியலன்னா சந்தேகம்னா கேளுங்க, என்ன திரும்ப நான் விளக்க முடியும். சரி, அடுத்தது போலாமா? ஈதான் ஆன்சர் கரெக்டா இருக்கு. இல்ல, ஈதான் ஆன்சர். நான் போட்டேன். ஈதான் ஆன்சர். மூணாவது தான் ஆன்சர். மூணாவது வேற்றுமை ரெண்டாவது வேற்றுமை முடிஞ்சாச்சு. ரெண்டாவது வேற்றுமை முடிஞ்சாச்சு. மூன்றாம் வேற்றுமை. மூன்றாம் வேற்றுமையில மூன்றாம் வேற்றுமை அங்க சொன்னோம்ல, ஆட்கள், அழித்தல், ஒத்தல், உடைமை, நீங்கள் அப்படின்னு சொன்னோம்ல, 6 பொருள். மூன்றாம் வேற்றுமை ஒன்று செயல் நிகழ்வதற்கு காரணமாக இருப்பது அல்லது கருவி பொருள்ல வரும்.
மற்றொன்று உடல் நிகழ்ச்சி பொருள். அப்ப எப்படின்னா இப்ப பாருங்க, அடுத்தது பாருங்க. அதாவது ஆசிரியரால் உயர்ந்தது அறிவு. மூன்றாம் வேற்றுமை முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. ஆண்கள் அப்படிங்கிறது முதல்ல சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இப்போ உடல் தூய்மை நீரால் அமையும். பெரும்பாலும் வழக்கல்ல செய்யுள்ளதா இருக்கும். ஆண்கிறது ஆளுங்கிறது போல ஆண் வரும். இதெல்லாம் செய்யுள்ளதான் பெரும்பாலும் இருக்கும். பேச்சு வழக்குல இப்ப இல்லை. இப்போ ஆள் தான் நீரால் அமையும் அப்படிங்கிறது. தாயோடு கல்வி, தந்தையோடு கல்வி போல், தாயோடு அரசு உண்டி போல். இந்த ஒடு ஓடு ஒடு ஓடு. அப்ப ஆண் ஒடு ஓடு இதெல்லாம் மூன்றாவது வெற்றி ஒரு மலருடன் சேர்ந்த நாரும் மணக்கும். இது உடன், இது உடன் உடன் மலருடன் உடன்கிறதா உருவம். மலர் கொண்டு மாலை காட்டும். இங்க கொண்டுதான் ஒரு கொண்டுதான் இவ்வாறாக ஆண் ஆண் ஒடு ஓடு உடன் கொண்டு என்பன மூன்றாம் வேற்றுமை உருபுகள். இந்த கடைசி வார்த்தை யாராவது படிங்க, இதை படிங்க. நான் சொல்றேன் படிங்க. இவ்வாறான ஒடு ஓடு உடன் ஓடு உடன் கொண்டு என்பன மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள் தெரிஞ்சுட்டா ஆள் உருவா, ஆண் உருவா, ஒடு ஒழுங்கா, இத்தனை உறுப்பு பாருங்க. ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் கொண்டு. இந்த உறுப்புகள்ல நல்லா கவனிங்க. இந்த உறுப்பை கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுட்டாங்க. ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் கொண்டு. அந்த டைம் டேபிள்ல எழுதிங்க. டைம் டேபிள்ல ஆள்னு எழுதிருப்பீங்க முன்னாடி, அதோட சேர்த்து இந்த எல்லா உறுப்பையும் எழுதிங்க. ஆள் ஆண் ஒடு ஓடு உடன் கொண்டு. அந்த டைம் டேபிள் கொடுத்தாங்களா ஐயா, எழுதி பதில் சொல்ல முடியுமா? மறந்துடும் எழுதிட்டீங்களா எல்லாரும்? எழுதியாச்சியா? நீங்க ஞாபகத்துல எல்லா ஸ்கிரீனை பார்த்தோன்னு அப்படி ஞாபகத்துல வராது. அதுக்காக உங்களுக்கு முதல்ல இதை அனுப்புறது இல்லை. யார்த்த பாருங்க. இந்த ரெண்டுல இந்த உடன் கொண்டுன்னு இருக்குல்ல, உடன் கொண்டு, இந்த உடனும் கொண்டும் சொல்லொரு குணு பேர். சொல்லொரு குணு. ஏன்னா அது சொல்லாம ஒரு குடும்பா மட்டும் இல்ல, அதாவது சொல்லவும் இருக்கு. மற்றெல்லாம் வெறும் ஒரு அசைமாரி தான் இருக்கும். இது வந்து சொல்லொரு குணு. ஐயா சொல்லுது சரியா கேட்கலங்க. அப்படிதான். இப்போ இல்ல கேக்குதுங்க, சரியா கேக்குது. ஆண் ஒடு ஓடு உடன் கொண்டு இருக்கணும் இல்லையா? இதெல்லாம் மூன்றாம் வேற்று உறுப்புகள். இதுல உடன் கொண்டு இந்த ரெண்டும் சொல்லுறுப்புன்னு பேர். இந்த சொல்லுறுப்புன்னு பேருன்னா அது சொல்லு மாதிரி இருக்கிறதுனால சொல்லுறுப்பு, வேற ஒண்ணும் பேர். அப்ப இப்ப கேக்குதா? தெரியுதா? மூன்றாம் வேற்று பொருள்கள் ஆசிரியராக உயர்ந்தது அறிவு. கர்த்தா பொருள், கர்த்தா பொருள். கர்த்தானா யாரு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க கர்த்தான்னு பேர். அப்போ அடுத்த பாருங்க, உடல் தூய்மை நீராக அமையும். உடல் தூய்மை இது ஆண். நான் முதல்ல சொன்னேன், இந்த ஆண் இருந்தது பேச்சு வழக்குல இல்லை. இப்போ அடுத்த பாருங்க, இது கருவி பொருள். கர்த்தா பொருள், கருவி பொருள். இது பாருங்க, இது என்ன பொருள்னா உடல் நிகழ்ச்சி. மூன்றாம் வேற்றுமைக்கு 3 விதமான பொருள். கருத்து, கருவி, உடல் நிகழ்ச்சி. விளங்குதா? சரி. அப்புறம் கர்த்தா பொருள் வருது. ஆண் பெரும்பாலும் வழக்கம் இல்லை, அதனால நீங்க அது ரொம்ப பெரிய கஷ்டப்பட வேண்டாம். ஆண் ஒண்ணுதான். ஆனா ஆண் இப்ப பயன்படுத்துறது இல்லை. ஒடுங்கிறத நம்ம பயன்படுத்துறோம். அது உடல் நிகழ்வு. அப்புறம் 2 தான், கர்த்தா பொருள், கருவி பொருள், உடல் நிகழ்வு. கர்த்தா கருவி இந்த 2 ஆள் பயன்படுத்துறோம். உடல் நிகழ்வுக்கு ஒடு ஓடு பயன்படுத்துறோம். சரி, பாருங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். வினை நிகழ்த்துபவர்
முதல் வேற்றுமையா இருந்தால் செயற்படும் பொருள் இரண்டாம் வேற்றுமையா இருக்கும். என்னன்னு விளங்குதா? கருத்தா முதல் வேற்றுமையா இருந்தான், கருத்தா எழுவாயாக இருந்தான். கருத்தா எழுவாயாக இருந்தான் இருக்கும்போது செயற்படும் பொருள் எப்படி இருக்கும்? இரண்டாம் வேற்றுமை. என்னென்ன? மக்கள் கோயிலை கட்டினார். இதுல எழுவாயது கோயிலைங்கிறது அங்க செயற்படும். கருத்தா முதல் வேற்றுமையா இருக்கும்போது நல்ல கவனிக்கணும். கருத்தா முதல் வேற்றுமையா இருக்கும்போது அல்லது கருத்தா எழுவாயாக இருக்கும்போது செயற்படும் பொருள் இரண்டாம் வேற்றுமையாக. அவ்வளவுதான். வினை நிகழ்த்துபவர் மூன்றாம் வேற்றுமையாக இருந்தால் செயற்படும் பொருள் முதல் வேற்றுமையாக இருக்கும். இது ரொம்ப முக்கியம். இங்க வினை நிகழ்த்துவர் யாரு? மக்கள். மக்கள் தானே வினை நிகழ்த்துவது. ஆழ்ங்கிறது அப்ப அது மூன்றாவது வேற்றுமை இல்லை. அப்போ அந்த கோயில் கட்டப்பட்டது கோயிலை இருக்கும்போது செயற்படும் பொருள் முதல் வேற்றுமையாக இருக்கும். கோயில் கட்டப்பட்டது இருக்கும் இல்லையா? அப்போ செயற்படும் பொருள் இல்லை. ஆனா என்ன ஆகுதுன்னா கோயில்ங்கிறது கோயில் மக்களால் கட்டப்பட்டது. கோயில் எதுவாயாக முதல் வேற்றுமையாக இருக்கும். இது கொஞ்சம் ஒரு சிந்திக்கிறதுக்கு உண்டான ஒரு கேள்வி. ஞாபகத்தில் வச்சுட்டாங்க. விலங்குதான சொல்லு கீழே எடுத்துக்காட்டு போட்டு விலங்குதானா வினை நிகழ்த்துபவர் மூன்றாவது வேற்றுமையாக இருக்கும் போது வினை நிகழ்த்துவோர் யாருங்க? மக்கள். மக்கள் மூன்றாவது வேற்றுமை. அப்போ அங்க இந்த வாக்கியத்துல எதுவா எது கொஞ்சம் இந்த வாக்கியத்துல எதுவா இருக்கு? கீழே உள்ள வாக்கியம் கோயில் எங்க வேணாலும் இருக்கும். அதை தெரிஞ்சுக்காங்க. வாக்கியத்துல முதல்ல தான் இருக்கணும் இல்ல, எழுவா எங்க வேணாலும் இருக்கும். சரி, அதாவது ஆங்கிலத்துக்கும் நமக்கு உள்ள வித்தியாசம் தான். அது பெரும்பாலும் ஆங்கிலத்துல எழுவாள் முதல்ல இருக்கும். நமக்கு அப்படி இல்லை, எங்க வேணாலும் இருக்கலாம். சரி, இப்போ மூன்றாம் வேற்றுமைக்கு சொல்லுறுப்புன்னு சொன்னேன். அது எதெல்லாம்? கொண்டு கொண்டு ஓடு 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 கூட சொல்லுறுப்புன்னு சொல்லலாம். சரி, ஓடு. மூன்றாம் வேற்றுமையோட புதிய உடன் நிகழ்ச்சி, அதாவது ஒன்னோடு சேர்ந்த கண்ணகி கோவலர்களும் முதலைக்கு சென்றார், கவுந்தியடிகளும் அவர்களும் சென்றார். மூன்றாம் வேற்றுமை உறுப்பின முதல் வாக்கியத்துல உடல், இரண்டாவது வாக்கியத்துல எது? உடல். அந்த உடன்கிறத நான் சொல்லிருக்குன்னு சொல்லிட்டேன். உடன் சொல்லி. அப்ப மூன்றாம் வேற்றுமை ஒடு ஓடு உடன் அப்படின்னு உடன்கிறது சொல்லுது. சொல்லுறுப்புனா என்னன்னு தெரியல, அது சொல்லாம இருக்கிறதால சொல்லுது. அது உருவாக இருந்ததால ஒரு மொழி. சரி, இதை முக்கியம் பாருங்க. மூன்றாம் வேற்றுமை உருவாகி ஆண், இதை நான் முதலே சொல்லிட்டேன். இக்காலனின் வழக்கில் இல்லை, ஆணே இல்லை, பயன்படுத்துறது இல்லை. புறம் தூய்மை நீரானமையும் நீராழ்வார்ப்பு நீரானமையும் திருக்குறள் இருக்கு. ஆள் என்பது இப்பொழுது வழக்கு. சரி, அதாவது குறள் முன்னாலே இந்த குறள் சொல்றேன். புறம் தூய்மை நீரான், நீரான் தான் இப்ப சொல்லுவான். இங்க பாருங்க, இந்த இது தெரிஞ்சாங்க. இந்த திருக்குறள்ல பயன்படுத்துது. இப்ப ஆளுங்கிறதா பயன்படுத்துறோம், ஆண் பயன்படுத்துறோம். ஆள் கொண்டு ஒளி ஓடு உடன் ஆகியவை இக்கால வடக்கில் உள்ள மூன்றாவது. யாராவது வாசின்னு பார்ப்போம். யாராவது வாசி, கடைசி சொல்றேன். கடைசி ஆகியனவே இக்கால வழக்கில் உள்ள மூன்றாம் வேற்றுமை உறுப்புகள். இவற்றுள் கொண்டு உடன் என்பன சொல்லுறுப்புகள் எனப்படும். இவை சொற்களாகவும் உள்ளதால் சொல்லுறுப்புகள் எனப்படும். கல்யாணி வாசிச்சிருக்காங்க. கல்யாணி இது மாதிரி ஒவ்வொருத்தர படிக்க சொல்லுமா. சரி, அடுத்த தேர்வு வரப்போது மூணாம் வேற்றுமை. நினைப்பேன். சரி, கீழே உள்ளவர்கள் எது மூன்றாம் வேற்றுமைக்கு உரிய பொருள்? எது சொல்லுங்க. எளிமையான கேள்விதான். யார் கேட்கறது? கல்யாணி சொல்லுமா.
அடைத்தல், அடைவதா? அது ரெண்டாவது வேற்றுமை அடைவது. அடையறா உடனேதான் ரெண்டாவது வேற்றுமை. உடன் நிகழ்ச்சி, உடன் நிகழ்ச்சி. கரெக்ட் சரிதானா? கரெக்ட் கரெக்ட். correct தான். சரி, அடுத்தது கீழ்வருவதற்கு என் சரியான பொருள். மூன்றாவது வேற்றுமைக்கு சொல்லுறுப்பு இல்லை. சரியா? சரியா? கொண்டு சொல்லுறது தானே. அப்ப தப்பு. கருத்தா முதல் வேற்றுமையாக இருக்கும்போது செயற்படுகிற மூன்றாவது வேற்றுமையாக இருக்கும். சரிதானா? வாய்ப்பு கொடுத்துருக்கேன். கருத்தா மூன்றாம் வேற்றுமையாக இருக்கும்போது செயற்படுபவர்கள் முதல் வேற்றுமையாக இருக்கும். கொண்டு என்பது இரண்டாம் வேற்றுமைக்கான சொல்லுறது. சரிதானது? இல்ல ஆன்சர் என்ன? நீதான் ஆன்சரு. கொஞ்சம் அப்படி ரெண்டு எடுத்துக்காட்டு கொடுத்தா உங்களுக்கு அதை வச்சாதான் சொல்ல முடியும். அது ஞாபகம் இருந்தா தான் சொல்ல முடியும். அந்த எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? அடுத்தது பாரு. சரி, மூன்றாம் வேற்று உடல்நிகழ்ச்சி பொருள் அப்படின்னு சொல்றேன். இது நீங்க சொல்லலாம். உடல்நிகழ்ச்சி அறத்தினால் வருவது அன்பில் வீழ்வான் இயல்புடைய இல்வாழ்க்கை. எள்ளோட விரைவு. அதான் ஒன்னோடு ஒண்ணு சேர்ந்த மாதிரி இருக்கும். அதான் உடன் நிகழ்ச்சின்னு பேரு. எது சொல்லுங்க. ஒரு முறை படிக்கிறோம் பாருங்க. மூன்றாம் வேற்றுமை உடன் நிகழ்ச்சி பொருள் அமைந்துள்ள தொடர் எது? மூன்றாம் வேற்றுமையில ஒன்று வந்து பாத்தீங்கன்னா அறத்தால் வருவது. 2 அன்பில் வீழ்ந்தான். வந்து இயல்புடைய இல்வாழ்க்கை. வந்து என்னோடு விரவியது. அன்பில் வீழ்ந்தான் உடன் நிகழ்ச்சியா? என்னோடு விரவியது. என்னோடு நினைக்கிறேன். நானும் அதான் நினைக்கிறேன். பாக்கலாம் என்னன்னு பாப்போம். வெரி குட். அதான் ரவீந்திரன். ரவீந்திரன் வெரி குட் வெரி குட் வெரி குட். அடுத்தது மூன்றாவது வேற்றுமை கர்த்தா பொருள் அமைந்துள்ள தொடர். கர்த்தனாரு யாரு காரணமா இருக்கிறாங்களோ அவங்க. எந்த தொடர்? கர்த்த பொருள்னா யாரு காரணமா இருக்கா? செயல் நிகழ்வுகள் காரணமா இருக்கு. தீயினால் சுட்ட புண். தீயினால் சுட்ட புண்ணா? அதான் இல்ல. அது இந்த மாதிரி எனக்கு தோணல. அடுத்தது அரசனால் ஆகிய கோயில். அதான் கரெக்ட் நினைக்கிறேன். வேற ஏதாவது ஆன்சர் இருக்கா? பாப்போமா என்னன்னு? வெரி குட் வெரி குட். நான்காவது இதோட முடிச்சுட்டா போகுதுன்னு நினைக்கிறேன். முடிச்சுக்கலாம்லப்பா? முடிச்சிடலாங்க. நீங்க என்னென்ன சந்தேகம் வேணா கேட்கலாம். நீங்க சந்தேகத்தை சந்தேகம் இருந்தது இருக்கா? இப்ப இன்னைக்கு சில பேர் நல்ல பதில் சொன்னீங்க. சில பேர் கொஞ்சம் தப்பா சொன்னீங்கன்னா பரவாயில்ல. உங்களுடைய ரியாக்ஷன் நல்லா இருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்காங்கம்மா இன்னைக்கு? 1 2 3 4 5 6 7 8 13 மெம்பர்ஸ் இருக்குங்க டோட்டலா. இருக்குன்னு சொல்லிட்டே இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல 13 மெம்பர் மொத்தமே இருக்கிறது 14 பேர் தான் தெரியுது. 14 பேர்ல நான் ஒண்ணு, நீ ஒண்ணு, பிரபாகரன் ஒண்ணு, சிவராம் ஒண்ணு. 4 பேர் போராச்சு. 10 பேர் தான் வந்திருக்காங்க. நீ எப்படி 14 சொல்றேன்னு தெரியல. ஒருவேளை ஒரே இதுல நிறைய பேர் இருப்பாங்க. ஒரே இதுல அந்த பேர்லாம் இருந்தாங்கல்ல, அவங்கதான் இருப்பாங்க. சரி, பரவாயில்ல. 13 பேர் வந்திருக்காங்க. 14 நம்மளோட சேர்த்து 14 பேர். நம்ம 4 பேர் போனா 10 பேர் தான். 10 பேர். 10 பேர் நிறைய பேர் வரணுங்க. இன்னும் ஒரு 10 பேர் வந்தா நல்லா இருக்கும். இன்னும் 10 பேர் வந்தா நல்லா இருக்கும். நாங்க உழைக்கிற உழைப்புக்கு ஒரு ஊதியம் இருக்கிற மாதிரி. இது 50 பேரு 100 பேருக்கு எடுக்க வேண்டிய கிளாஸ் 10 பேருக்கு எடுக்க வேண்டியது இருக்கு. அப்புறமா என்ன கேள்வி?
எல்லாம் அப்படியே சொல்லி நீங்களே வர வைக்கலாம். ஏன்னா ஒவ்வொன்றுக்குமே ராஜ்குமார் சாரே சொல்லணும்னு இல்லை, நீங்களே சொல்லலாம். உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் சொல்லி நாங்க முயற்சி பண்றோம். அதாவது வீணா போகக்கூடாது. அதாவது நம்ம சிரமப்பட்டு உழைப்பு வந்து சும்மா ஒரு 10 பேருக்கு கூட 10 பேர் வரலாம். சார் நீங்க இப்பதான் புதுசா வந்திருக்கீங்க. நல்லா எப்படிமா ராஜேஸ்வரி எப்படிமா வகுப்பு விளையாடுமா? எப்படிமா இருந்து வகுப்பு சொல்லுங்க, சொல்லுங்க. ரொம்ப வேகமா போயிட்டோம்னா அல்லது மெதுவா போகணுமா? விளங்குதா? விளங்குலையா? நீங்க பேக் வந்துருங்க ஐயா. நீங்க ஸ்டாப் சீட் பேக் வந்துருங்க. இப்ப பாக்கலாம் உங்களை. பேக்ல வந்துருங்க. நான் பார்த்தேன். பார்க்க முடியுதா? சார் வந்துட்டாரு. இன்னைக்கு 14ஆம் தேதி ஊருக்கு போறதா சொன்னாருங்க ராஜ்குமார். இன்னைக்கு ஊருக்கு போறதா சொன்னாரு 14. இன்னைக்குதான் இல்ல வந்துட்டாருங்க. இப்பதான் மியான்மர் போயிருக்காரு. ஈவினிங் தான் ரீச். அப்புறம் வேற என்ன சொல்லுங்க, ஃபீட்பேக் சொல்லுங்க. இன்னைக்கு வகுப்பு எப்படி இருந்தது உங்களுக்கு? பயனுள்ள வகையில இருந்தா எப்படி? அதை எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க? எடுக்கணுமா? ஏன்னா இது கடினமான ஒரு இது இல்ல. உங்களுக்கு எந்த ஒரு வகுப்புல இருக்கு? எந்த வகுப்புல இருக்குமா? இது சொல்லி 5ஆம் வகுப்புலங்கய்யா. 5ஆம் வகுப்புல இருக்குது. முன்னால ரொம்ப வேகமா நடத்திட்டோம். இப்ப கொஞ்சம் நிதானமா ஒரு 3 பேருக்கு மேல வந்திருக்கேன். இன்னும் 5 பேருக்குமே இருக்கு. இன்னும் 5 பேருக்குமே இருக்கு. ஐயா வந்து 8 பேருக்கு மட்டும் வந்து 3 பேருக்கு இருக்குன்னா நீங்க உள்ள வகுப்புல இந்த எழுத்து, சொல்லு, தொடர், வாக்கியம் எல்லாம் இருக்காங்க. அது வந்து வேற்றுமை உருவத்தை தெரிஞ்சுக்கிட்டா பவனேஸ்வரி சொல்லுங்கம்மா. நீங்க தெரிஞ்சதா? புதுசா உங்களுக்கு தெரிஞ்சதா? விளங்கலையா? சொல்ல மாட்டீங்க. இருந்தாலும் கொஞ்சம் வெளிப்படையா சொல்லலாம். எது சிரமமா இருந்தது அப்படின்னு. இயற்கை ரசிகன் என்ன சொல்லுவாங்க. அவரு கொஞ்சம் பரவாயில்லைங்க. நல்லா இன்னைக்கு எல்லாத்துக்கும் அவர் கரெக்டா ஆன்சர் பண்ணாரு. பொன்னி இடத்த பிடிச்சிட்டாரு. அவரு பொன்னியோட இடத்த பிடிச்சிட்டாரு. பொன்னிக்கு இன்னைக்கு அது சரியா கிடைக்கல. கல்யாணி நல்லா சொன்னாங்க. கல்யாணி நல்ல பதில் சொன்னாங்க ஐயா. கல்யாணி வெரி குட். நல்ல பதில் சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கிட்டு. புதுசா வந்தவங்க எல்லாம் பரவாயில்ல. நல்லா புரிஞ்சிட்டு இருக்காங்க. பழசு உள்ளவங்க அவ்வளவு துருப்பு இல்லை. பொன்னிக்கு இன்னைக்கு கிடைக்கல. பரவாயில்ல. அப்புறம் இல்ல இந்த 4ஆம் வகுப்பு எங்க வந்தாலும் போடணும். அது வேண்டாம், அன்னைக்கு வேண்டாம்னு நினைக்கிறேன். சரிம்மா, வேற என்ன? 7:30 ஆயிடுச்சுங்க. சரி முடிச்சிடலாமா? முடிச்சிடலாங்க. 7:30 ஆயிடுச்சியா? முடிச்சிடலாங்க. எல்லாருக்கும் நன்றி. சரிம்மா.